வேர்ல்டு கப்போட நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. 32 டீம் குவாலிஃபை இருக்கு. ஸோ அந்த 32 டீம் எப்படி குவாலிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 குரூப் இருக்குது. கரெக்டாக ஏலேருந்து எல் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு குரூப்லேருந்து டாப் 2 எடுத்தோம்னா நமக்கு வந்து 24 டீம் கிடைக்கும். ஸோ இந்த 24 டீம் கிடச்சிச்சுன்னா பேலன்ஸ் வந்து 8 டீம் வேணும். ஸோ இந்த 8 டீம் எப்படி சூஸ் பண்ணணும்னா அதே ஏலேருந்து எல் வரைக்கும் இருக்க 12 குரூப்பில் இருக்க தேர்ட் பிளேஸில் இருக்க டீம் எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் மாதிரி போட்டோம்னா அதில் டாப் 8 வருது தெரியுமா? அந்த 8 டீமை தூக்கி இந்த பக்கம் போட்டோம்னா நமக்கு 32 டீம் கிடச்சிடும். புரியுதா? ஸோ இப்போ இந்த 32 டீமும் ஒரு குரூப்பில் யார் யார் குவாலிஃபை இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ குரூப் ஏ மெக்சிகோ, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் கொரியா குவாலிஃபை ஆகல ப்ரோ. சன் ஹின் மின் என்ன ஆச்சு? குரூப் ஏ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் சவுத் கொரியா, மெக்சிகோ 2 பேர் தான் குவாலிஃபை ஆகணும். பட் லைக் ஓகே. குரூப் பி ஒரு சேஞ்சஸும் இல்லை. கனடா, சுவிட்சர்லாந்து, போஸ்னியா. ஓகே குட். குரூப் சி பிரேசில், மொராக்கோ.